கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 18 மற்றும் 19வது அதிகாரங்கள். தேவன் சோதோம் கொமாராவை அழிக்கும்படியாக 3 புருஷர்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த 3 புருஷர்களும் ஆபிரகாமுக்கு தென்படுகிறார்கள். உடனே ஆபிரகாம் அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவர்களை பணிந்து அவர்களை உபசரிக்கிறார். ஆபிரகாம் நீதிமானாய் இருந்தபடியினால் சோதோம் கொமாராவுக்கு செய்ய போகிறதான அந்த பெரிய தண்டனையை தேவன் அவனோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். சோதோம் கொமாரா மக்களின் பாவம் கொடியதாய் இருந்ததாம். அருவருப்பான ஒரு பாவம். அந்த பாவத்தின் கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டியதால் அந்த பாவத்துக்கான தண்டனையை கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி வைக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் நின்று போராடி மன்றாடி ஜெபிக்கிறதை 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். சோதோம் கொமாரா ஜனங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த ஒட்டும் இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். அதோடு கூட தன்னோடு கூட சண்டையிட்டு கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு கடந்து சென்ற லோத்துவும் அவனுடைய குடும்பத்தாரும் கூட அந்த சோதோமில் தான் குடியிருந்தார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் தானே, தேவனை அறியாதவர்கள் தானே, தேவனுக்கு விரோதமாக செய்கிறவர்கள் தானே, பாவம் செய்கிற ஜனங்கள் தானே என்று நினைத்து அவர்களுக்கு வருகிறதான தண்டனையையும் அழிவையும் அறிந்து ஆபிரகாமால் சகித்து கொள்ள முடியவில்லை. அழிந்து போகட்டும், தண்டனை கிடைக்கட்டும் என்று சொல்லி அவன் அமைதியாக இருந்து விடவில்லை. அந்த ஜனங்களை தேவன் அழிக்கப் போகிறார் என்ற உண்மையை அறிந்த உடனே தேவ சமூகத்தில் அவன் எந்த அளவுக்கு இறங்கி வந்து மன்றாடி ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மன்றாடி ஜெபிக்கிறார். அழியும் ஜனத்தின் அழுகுரல் நம்முடைய இருதயத்தை அசைக்க வேண்டும். அடுத்து அந்த தூதர்கள் சோதோம் கொமாரா பட்டணத்துக்கு வருகிறார்கள். லோத்துவின் குடும்பத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். 15 முதல் 17வது வசனங்கள் வரைக்கும் 19வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஒரு காரியத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும். லோத்துவின் குடும்பத்தாருக்கு இந்த சோதோம் கொமாரா பட்டணத்தாருக்கு கிடைக்கிறதான தண்டனையை கிடைக்கக்கூடாது. அந்த தண்டனையிலிருந்து லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாக தேவ தூதன் அந்த இடத்திலிருந்து அவர்களை துரிதப்படுத்தினானாம். தேவன் அவர்கள் மேலே வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக அவர்கள் தாமதித்த போதும் கூட அவர்களுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு அந்த பட்டணத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டு போகிறார். உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ, பின்னாலே திரும்பி பார்க்காதே என்று கட்டளையும் கொடுக்கிறார். எதற்காக தேவ தூதன் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றும்படியாக பிரயாசப்பட்டார்? லோத்துவின் மன்றாட்டின் நிமித்தமாகத்தான். லோத்து தேவ தூதன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்பது உண்மைதான். முரண்டு பிடித்து தேவன் சொல்லாத வேறொரு இடத்துக்கு போனான் என்பதும் உண்மைதான். ஆனாலும் கூட தேவன் அவனுக்கு மனம் இறங்கி அந்த அக்கினியிலிருந்து அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தப்புவிக்கிறார். 29வது வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
தேவன் ஆபிரகாமை நினைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஜெபத்தை தேவன் நினைத்தபடியினால்தான் லோத்துவை தேவன் தப்புவித்தார். லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்ததன் நிமித்தமாகவே அவள் உப்பு தூணாக மாறிப்போனாள். ஆனால் லோத்துவும் அவனுடைய 2 பெண் பிள்ளைகளும் ஆபிரகாமின் ஜெபத்தின் நிமித்தமாக சோதோம் கொமாரா பட்டணத்துக்கு வந்த அந்த தண்டனையிலிருந்து தப்பப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருப்பது உண்மையாய் இருக்குமேயானால் ஆபிரகாமை போல திறப்பில் நின்று அழியும் ஜனத்துக்காக நாம் கதற வேண்டும். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மை ரட்சித்தது போலவே எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நம்மை போலவே எல்லாரும் மனம் திரும்பி சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நம்முடைய ஜெபம் தேசத்தை மாற்றும். நம்முடைய ஜனம் பாவத்தில் இருக்கிறதான ஜனங்களை இழுத்துவிடும். நம்முடைய ஜெபம் திருச்சபைக்குள்ளாக பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். யாராக இருந்தாலும் யாரையும் வெறுக்காமல் ஆபிரகாமை போல தேவனுக்கு முன்பாக நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் தேவனும் நமக்கு இரக்கம் பாராட்டி நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அப்படி பிறருக்கு இறங்கி ஆபிரகாமை போல மன்றாடுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா?